குட்டிமா, இன்றைக்கி நான் உனக்கு 2 டங் ட்விஸ்டர்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். டங் ட்விஸ்டர்ஸ் அப்படின்னா கடினமான வாக்கியங்கள், உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதை திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணும்போது நாக்கு, வாயில் இருக்க தசைகள் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ டங் ட்விஸ்டர்ஸ்னால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தா, கடினமான உச்சரிப்புகள் கூட சுலபமாகும், வாயில் இருக்கக்கூடிய தசைகள் உறுதியாகும், கவனிப்புத்தன்மை ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது. முதல் டங் ட்விஸ்டர் பார்க்கலாமா? இன்றைக்கி இங்கிலீஷில் தான் டங் ட்விஸ்டர் சொல்ல போகிறேன். முதல் டங் ட்விஸ்டர். If a dog chews shoes, whose shoes does he choose? If a dog chews shoes, whose shoes does he choose? அடுத்தது, top chopstick shops stock top chopsticks. Top chopstick shops stock top chopsticks.